நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சென்னை மாநகரம் திணறி வரும் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அண்ணா நகர் வில்லிவாக்கம் ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வில்லிவாக்கத்தில் இருந்து பாடி அண்ணா நகர் மேற்கு வரையிலான 2 கிலோமீட்டர் ரயில் வழித்தடத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. பயணிகள் வருகை சராசரியாக இருந்ததை அடுத்து அண்ணா நகர் மேற்கு ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை கடற்கரை வரை 6 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. பாடியில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி 2007ஆம் ஆண்டு தொடங்கியதை அடுத்து இந்த மார்க்கத்தில் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பாலப்பணி முடிந்ததும் மீண்டும் ரயில் சேவை துவங்கப்படும் என உறுதி அளித்திருந்த தெற்கு ரயில்வே வருவாய் இழப்பை சுட்டிக்காட்டி நிரந்தரமாக சேவையை நிறுத்தியது. தண்டவாளம், மின் வழித்தடம், ரயில் நிலையங்கள் என அனைத்து கட்டமைப்புகளும் முறையாக இருப்பதால் மீண்டும் சேவையை துவங்குவது எளிது. ஆனால் தெற்கு ரயில்வே அதிகாரிகளோ இந்த பாதையில் சேவை துவங்குவது தொடர்பாக அக்கறை காட்டாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகின்றனர். அண்ணா நகர் மேற்கு சென்ட்ரல் இடையே ரயில் சேவை துவங்கினால் அதிக வருவாய் தரும் ரயில் பாதை இதுவாகத்தான் இருக்கும் என சொல்கிறார்கள் அண்ணா நகர் வாசிகள். ரயில்வே ஆஃபீஸர்ஸை கூட சந்தித்து பார்த்தோம். அது கடைசியில் அவங்க இது முடியாத காரியம், இது வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே தவிர நாங்கள் ரொம்ப தூரம் கேட்கல. இன்றைக்கி நாங்கள் கேட்குறது சென்னையிலேருந்து அண்ணா நகர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒரு பாதை அல்லது குறைஞ்சபட்சம் வில்லிவாக்கமாவது செய்து கொடுத்தா ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் போட்டால் கூட போதும் சார். மெட்ரோ ரயில் சேவை தங்களுக்கு கிடைக்காத நிலையில் இந்த ரயில் சேவையை மீண்டும் உயிர்ப்பித்து தந்தால் உதவியாக இருக்கும் என்பது அண்ணா நகர் வாசிகளின் கோரிக்கை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை நிப்பாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் வருமானம் இல்லைன்றாங்க. வருமானம் இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னும் சென்ட்ரல் விட்டிங்கனாக்கா ஆறாமல் நல்ல வருமானம் இருக்குது. இல்லை நாங்கள் போனோம்னாக்கா ரயில்வே இந்த பஸ்ஸு போகிறோம்னாக்கா 1 கிலோமீட்டர் போனோம், நாதமுனி 1 கிலோமீட்டர் போனோம். இங்கே உள்ள ஒரு 10 அசோசியேஷனுக்கு காலனிகள் இருக்குது. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதி இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெயின் விட்டால் நல்ல வசதி இருக்கும். நாட்டில் புதிய ரயில் பாதை கேட்டு பெறுவது சாத்திய குறைவாக மாறியுள்ள நிலையில் இருக்கும் ரயில் பாதையை தெற்கு ரயில்வே 9 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டிருப்பது பயணிகளை பெரிதும் கவலை அடைய செய்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் எஸ். விவேக்.